இந்த மாதிரி சென்னை க்ரௌட் வந்து நாலேஜபிள் க்ரௌடு நிரூபிச்சிட்டாங்க. எல்லாருமே ஃபஸ்ட்டு ஓவர்லேயே இல்லை பக்கத்தில் இருக்கார் ஒன்றுமே கண்டிப்பாக இல்லை ரெஸ்பான்ஸே வர மாட்டாங்க. கத்தினாலும் எக்ஸ்பெக்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பேட்டில் ஸ்விங் இருக்குது, இது என்ன ஆடுறாரு, இவர் இது பண்ணுங்க. இப்போ ரொம்ப நேரம் நிற்க வச்சுட்டாங்க. நாங்களே ஃபீல் பண்ணிருந்தோம், பாவமாக இருந்தது. அந்த இது கேம்ப் கொடகுல வேறு போய் நின்றுருந்தார். மேக்ஸ்வெல் கேட்ச் விட்டு விட்டு எங்கேயோ போய் நம்மளுக்கு ஒரு வேர்ல்ட் கப்பே லாஸ் ஆச்சு. இல்லைன்னா அதே மாதிரி கோலிக்கு ரோஹித் தான் பெஸ்ட்டு பேர், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பக்கம் வந்திருக்கலாம், அங்கேயே ஏன் நின்றுட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அது மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணேன். இப்போ டோனி கேப்டன்சியில் ஆடும்போது வெயிலில் தான் இருந்தார், வளர்ந்துட்ட பேருக்கு அப்படி இல்லை. நான் ரோஹித் ஃபேன். இங்கே நிற்கிறேன்னா ரஷித் கான்லாம் இங்கே நிற்கிறாரு, நான் வரேன்றாரு. நான் அப்போ ரொம்ப க்ளோஸாக பார்த்தேன். ஏன்னா என்னோட 2 ஐடியல் வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே இங்கே கிரவுண்ட். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரோஹித். நாங்கள் இந்த பக்கம் வரவே இல்லை, நாங்களும் வெயிட் பண்ணோம், ஆனால் இந்த பக்கம் வரல. தெரியல. ஆமாம், இந்த பக்கம் வந்திருக்கலாம், அங்கேயே ஏன் நின்றுட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அது மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பேர் சரியா தெரியல, ஆனால் சூப்பராக இருந்தது. என் பசங்கள்லாம் விராட் கோலி வருவாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக வந்தாங்க. ஆனால் இங்கே ஸ்டேடியம் இதான் ஃபஸ்ட் டைமு, ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். விராட் கோலி நல்லா நீட்டாக சார். மேட்ச் வந்து நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் விராட் கோலி மட்டும் இல்லை, அது மட்டும் தான். ரோஹித் சர்மா நல்லா தான் விளாண்டாரு, சூப்பராக விளாண்டாரு. நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் மேட்ச் பார்த்தோம். ஆனால் இதான் ஃபஸ்ட் டைமாக மேட்ச் பார்க்க வந்தோம். நல்லா இருந்தது. நான் வந்து SBOA ஸ்கூலில் படிக்கிறேன், யூகேஜி படிக்கிறேன். எனக்கு 5 வயசு ஆகுது. இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப பேர் சொல்லு. மேட்ச் சூப்பராக இருந்தது ப்ரோ. வந்ததே ரோஹித்துக்கு தான். ஸோ ரோஹித் ஜெர்சி கிடைக்கல, செம்ம டிமாண்ட் போல். நான் MI எடுத்து போட்டுட்டு வந்திருக்கேன். ரோஹித் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது, ரோஹித் ஒரு நல்ல நாக் கொடுத்தாரு. அதே மாதிரி ஜெய்ஸ்வால் தொடர்ந்து ஒரு செஞ்சுரி. ஷேயஸை வந்த உடனே என்டர்டெயின் பண்ணார். அவர் வந்த உடனே டக்குன்னு ஒரு 2-3 6 அடித்தார். பேட் விட்டார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஷேயஸ் வருவாருன்ட்டு. அதே மாதிரி வந்தார் 1 டவுனில். நல்லா போச்சு மேட்ச்சு. பவுலிங்கில் பிரசித் கிருஷ்ணா ஃபஸ்ட்டே ஸ்ட்ரைக் பண்ணார், நல்லா இருந்துச்சு மேட்ச், சூப்பராக போச்சு எல்லாமே. ஆப்கானிஸ்தான் இப்போ தான் சொதப்புறாங்க, ஆனால் வேர்ல்ட் கப் வந்து ஓரளவுக்கு ஒரு டஃப் கொடுக்குறாங்க. எப்போவுமே கிட்ட வந்து தான் சொதப்புறாங்களே தவிர, உங்களுக்கே தெரியும் ஆப்கானால தான் நம்ம ஒரு ODI வேர்ல்ட் கப்பே லூஸ் பண்ணோன்னு. மேக்ஸ்வெல் கேட்ச் விட்டு விட்டு எங்கேயோ போய் நம்மளுக்கு ஒரு வேர்ல்ட் கப்பே லாஸ் ஆச்சு. இல்லைன்னா ஆஸ்திரேலியா வந்திருக்குமா தெரியல. பட் இருந்தாலும் ஆப்கான் ஒரு நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க இப்போ டீசெண்டாக. செஞ்சுரி அடிச்சாங்க. நடுவில் கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆச்சு, கான்ட்ரிபியூஷன் வந்துச்சு, அப்படி பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு, சூப்பராக போச்சு. இன்னும் ஒரு 7 overs 6 overs இருந்துச்சு ஆடி இருந்தாங்கன்னா அப்போ கூட நம்ம ஆளுங்க அப்படி இல்லை, டக்குன்னு அடிச்சிட்டாங்க. வித்தவுட் லாஸ்ட்டில் போகணுன்னு பார்த்தா ரோஹித் கேட்ச் கொடுத்துட்டாரு. 1 விக்கெட்டில் 9 wickets வின் பண்ணிடுவாங்க. அது ஒன்றும், அது பார்ட் ஆஃப் த கேம் தான், அது தப்பு கிடையாது. அவர் தான் முதல்ல 3 கேட்ச் ஸ்லிப்லேருந்து எடுத்தார், அதை நம்ம பார்க்கல. ஏன்னா பவர் பிளே முடிஞ்ச பேருக்கு எங்கே போனாலும் அது பிளேயர்ஸோட டிசிஷன் தான். அதில் ஒரு பார்ஷாலிட்டியெல்லாம் இல்லை. அவர் கேப்டன் ஆகும்போது ரோஹித் எடுத்துக்கிற போது அது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மாதிரிலாம் பார்த்தா அவர் சின்ன வயசுலேருந்து எப்படி ஆடினார். இப்போ டோனி கேப்டன்சியில் ஆடும்போது வெயிலில் தான் இருந்தார், வளர்ந்துட்ட பேருக்கு அப்படி இல்லை. நான் ரோஹித் ஃபேன் தான், நான் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணவாது. பிளேயர்ஸ் ஆடும்போது அவங்க வெயிலில் இருக்கிறது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அது ஒன்றும் இல்லை, கேப்டன் சொல்கிறத கேட்கணும். இப்போ கேப்டன் கில் சொல்கிறத கேட்டு தான் ஆகும், அது ஒன்றும் பிரச்சனை. KL ராகுல் இல்லை, மேஜர் மிஸ்ஸிங் விராட் இருப்பாருன்னு பார்த்து விராட் வந்திருந்தா என்னோட ஒரு இதுவே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு, ஃபுல்ஃபில் ஆகிருப்பேன். ஏன்னா என்னோட 2 ஐடியல் வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே இங்கே கிரவுண்டில் பார்த்துருப்பேன், கொஞ்சம் ஹாப்பியாக போயிருப்பேன். பட் இருந்தாலும் ஒரு ரோஹித்தோட கேமியோ எல்லாம் சூப்பராக போச்சு. ஒரு 79 அடித்தார், எல்லாரும் பார்த்தேன். இன்னும் சூரியவம்சி இருந்தால்
எய்தர் மேட்ச் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் இயர்லியாக முடிஞ்சிருக்கோ இல்லைன்னா அவர் விக்கெட் விட்டுருப்பார். ஆனால் மோஸ்ட்லி அவர் ரொம்ப சூப்பராக விளாட்ருக்காரு. இந்த வயசில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போது இந்தியா பி டீம் காட்டிகிட்ருக்காரு. ஸோ அங்கே ஒரு ஃபைட் போச்சு, அதெல்லாம் போச்சு. பட் இருந்தாலும் அவர் ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேயர். 12 ஓவரில் மேட்ச் முடிச்சிருப்பாரு. அது கண்டிப்பாக அது யோசிச்சிருக்கலாம், முடிச்சிருப்பாரு. அவர் மாதிரி பிளேயர்ஸ் இன்னும் நிறைய ஒரு இவர் ஆடுறத பார்த்தா மேட்சுக்கு ஆடுறாரு. எக்ஸ்ட்ராடனரி டேலண்டாக இருக்குது. எப்படி அது சூப்பர் பவர் ஏலியன் மாதிரி இருக்காரு. எங்கேருந்தோ வந்து இது மாதிரி பிளேயர்ஸ் நிறைய கண்டிப்பாக வருவாங்க. அதே மாதிரி இவருக்கு ஏட்டம் அதிகமாக வருது. ஏன்னா இந்த வயசில் இவ்வளோ அச்சீவ் பண்ணுறாருன்ட்டு பக்கத்து கண்ட்ரி நெய்பர் கண்ட்ரீஸ்லாம் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, பேட்டில் ஸ்விங் இருக்குது, இவர் என்ன ஆடுறாரு, இவர் இது பண்ணுங்க. இப்போ அங்கே கொஞ்சம் அக்ரேஷன் காட்டினோடனே அவரை வந்து பேன் பண்ணுங்கலாம் சொல்கிறாங்க. அது பார்ட் ஆஃப் த கேம் தான். ஸோ சின்ன பையனாக இருந்தால் அது அவன் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி அவள் நடந்துக்கிறதே பெரிய விஷயம். ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கான். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா விளாடுறோம். இல்லை ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்த்து வந்து ரோஹித் தான். ஸோ ஒர்த்தாக இருந்தது, சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப நேரமாக வெயிலே இருந்தார். ஆமாம், ரொம்ப நேரம் நிற்க வச்சிட்டாங்க. நாங்களே ஃபீல் பண்ணிருந்தோம், பாவமாக இருந்தது. அந்த இது கேம்ப் கொடகுல வேறு போய் நின்றுருந்தார். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் பரவாயில்ல, உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துட்டார் வெளியே வந்து. இல்லை அதான் பவர் பிளே முடிஞ்சோடனே அங்கே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அங்கே இதுக்கு போயிட்டு அதெல்லாம் தெரியல. நீங்கள் வேறு எதாவது சொல்லாதீங்க. மேபி அதான் எல்லாரும் எனக்கு தெரியல. பட் ரொம்ப நேரம் மேபி அங்கே பால் வராததுனால அங்கே நின்னாங்களான்னு தெரியல. ரோஹித் இல்லை அங்கே ரோஹித் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 டைம்ஸ்க்கு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப நேரம் இதுவாக இருந்துச்சு. அப்புறம் போனார் 40th ஓவர்கிட்ட போனார்னு நினைக்கிறேன். உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஆமாம் போயிட்டு ஆனால் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துட்டு அதான் அடிச்சிட்டாரு. இல்லை அப்படிலாம் எனக்கு தெரியலங்க. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படியா, ஓகே தெரியல எனக்கு எல்லாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரோஹித்துக்காக தான் வந்தோம் நாங்கள். அவர் அடிச்சது அண்ட் அதான் வந்ததுக்கு 2 செஞ்சுரி 2 50 2 டீமும் நல்லா ஆடினாங்க. அண்ட் வந்து சிஎஸ்கே வந்து சிஎஸ்கேன்ற மாதிரி சென்னை க்ரௌடு வந்து நாலேஜபிள் க்ரௌடு நிரூபிச்சிட்டாங்க. எல்லாருமே ஃபஸ்ட்டு ஓவர்லேயே டபுள் ஓடினதுக்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. எல்லாருமே ஆப்கானிஸ்தானுக்கும் சப்போர்ட் பண்ணோம். எல்லாருமே 50 அடிக்கும் போது செஞ்சுரி அடிக்கும் போதுலாம் நல்லா சப்போர்ட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. என்ஜாய்ட் அ லாட். வந்ததுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. கப்பை வாங்கிட்டு எல்லாம் போகிறவருக்கும் நல்லா இருந்துச்சு. ஸ்ரேயாஸ் வந்துட்டு பயந்துட்டோம் ஒரு செகண்டு. ஐயோ இவர் பேட் விட்டது தலைவர் விட்டார். அண்ட் பயந்துட்டோம் நாங்கள், ஐயோ இது ஜெய்ஸ்வாலுக்கு ரன் இருக்காதுன்னு சொல்லிட்டு. பட் பரவாயில்ல, அவர் அதெல்லாம் அவரும் ஒரு கேப்டன் தானே, அதெல்லாம் பிளான் பண்ணிப்பாங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. வந்ததுக்கு வர்த்தாக இருந்தது. நாங்கள் கேஎல் ராகுல் அதான் இருந்துட்டார். பட் பரவாயில்ல, ஃபைன். அதான் ஆனால் அவர் உள்ளே வரும் போதெல்லாம் கற்றுனோம் நாங்கள் எல்லாரும். வந்தார் ஃபீல்டிங் மட்டும் வந்தார். விராதே இல்லை, ஸ்காட்லேயே இல்லைங்க. அவர் இருந்துதான் நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலி. ரோக்கோவை மறுபடியும் பார்த்துக்கலாம் சிஎஸ்கேல, சென்னை கிரவுண்டில். மேபி எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியல. ஃபைன், நல்லா இருந்துச்சு. ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். ஆனால் வந்ததுக்கு வர்த்தாக இருந்தது மேட்ச். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலி. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இவங்க 50 ஓவர்ஸ் ஆப்கானிஸ்தான் நல்லா இருந்தால் 260க்கு மேலே போயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா இது காம்படிட்டிவாக வந்திருக்கும் செகண்ட் இன்னிங்ஸு. பட் ஃபைன், வாட் எவர். நாங்கள் நோ லாஸ்லேயே ஜெயிப்பாங்க தான் நினச்சோம். பட் பரவாயில்ல, ஸ்ரேயாஸும் ஜெய்ஸ்வாலும் தான் முடிக்கணும்னு இருக்குது. பட் பரவாயில்ல, ஃபுல் சாட்டிஸ்ஃபைட், வர்த்தாக இருந்துச்சு. எனிவே எல்லாமே என்ன மாதிரி தான் எல்லா ஃபேன்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. தானா போச்சு. கொஞ்சம் ரோஹித் சர்மாக்காக வந்தேண்ணா. பக்கத்துலேயே இருந்தேண்ணா. ஆட்டோ ரெஃபரா தரேன், ரஷீத் கான் வரேன்னு சொன்னார். அப்புறம் லாஸ்ட்டில் வரவே இல்லை. பேடு கொடுத்தாங்க, குர்பாஸ் கொடுத்தாரு, மேலே போட்டாங்க. நாங்கள் பக்கத்துலேருந்து எதுவுமே தரல. நாங்கள் மட்டும் தான் ஸ்டேடியம்லேயே இருந்தோம் பக்கத்தில். இல்லை பக்கத்தில் இருக்கார், ஒன்றுமே கண்டுக்கவே இல்லைண்ணா. ரெஸ்பான்ஸே வர மாட்டாங்க கத்தினாலும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மேட்ச் வைப்பு சூப்பராக இருந்துச்சுண்ணா. எஸ்எஸ்சி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஆப்கானிஸ்தான் பிளேயர் செஞ்சுரி போட்டார், அது ரொம்ப என்ஜாய் பண்ணணும். அது நல்லா இருந்துச்சுண்ணா. 2 செஞ்சுரியுமே சூப்பர்ண்ணா. இன்ட்ரெஸ்ட்டாக போச்சுண்ணா. நான் பவுலிங் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்பாக இருந்துச்சு. அந்த சிராஜ் பும்ரா அவர்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி புவி ஷமி அவர்லாம் வெளியே உட்கார வச்சுருக்காங்கண்ணா. இதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க யாரும், அதுதான் ஒன்றுண்ணா. 2 பேரும் இல்லாதனால கூட்டமாக அவ்வளோ இல்லை, என்ஜாய்மெண்ட்டாக அவ்வளோ இல்லை. அதே மாதிரி கோலிக்கு ரோஹித் தான் பெஸ்ட்டு பேர். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ரோஹித் இல்லாமல். ரோஹித் சர்மாவோட ஃபேன் நான். ரோஹித் சர்மாக்காக வந்தேன் இன்றைக்கி. நல்லா பேட்டிங் பார்த்தேன், ஆனால் அவுட் ஆகிட்டார் செஞ்சுரி போடாமல். அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணிட்டார், கஷ்டமாக இருக்குது. சூரியவன்ஷி இந்த டீம்லலாம் போடவே கூடாது ப்ரோ. ஏன்னா வந்து அவர் ஏஜ் கூட ஆடினா தான் கரெக்டாக இருக்கும். இவங்க சீனியர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சீனியர் பிளேயர்ஸில் அவர் வந்தால் கம்யூனிகேஷன் செட் ஆகாது. அப்புறம் கொஞ்சம் மாற்றம் வேணும் ப்ரோ. ஆமாம், வயசான பேருக்கு வரலாம் ப்ரோ.
பிளேயர்லாம் வந்து ஆட்டோகிராஃப் தரேன்னு சொன்னாங்கண்ணா. பிளேயர் ஆட்டோகிராஃப் தரேன்னு சொன்னாங்க. செக்யூரிட்டி ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாங்க. போன்றாங்க. பிளேயர் வந்தாங்க அப்பயும் போன்றாங்க. பக்கத்துலண்ணா இங்கே நிற்கிறனா ரஷீத் கான்லாம் இங்கே நிற்கிறாருண்ணா. வரேன்றாருண்ணா. அப்போ ரொம்ப க்ளோஸாக பார்த்தேண்ணா. செக்யூரிட்டியை தாண்டி உள்ளே போனோம் 4 தடவை. ஃபுட்டுலாம் அதிக ப்ரைஸ் வச்சு விற்கிறாங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சில ஃபுட்டு குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருக்குதுண்ணா. சில ஃபுட்டு ஓரளவுக்கு ஓகே. அந்த கேம்பாலாம் ஒருத்தர் வந்து செக் பண்ணிட்டு இருந்தார். ஃபுட்டுலாம் வந்து இவங்க ஒரு ரேட்டுக்கு 100 ரூபானா 150 ரூபாய்க்கு வச்சு விற்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? ஃபுட்டுலாம் நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. வெளியே சாப்பிட்டு வந்துட்டேண்ணா. இங்கே வந்து சும்மா ஜூஸு லைட்டாக பர்கர் சாப்பிட்டோம், அவ்வளோதாண்ணா. வேறு எதுவுமே ரொம்பலாம் சாப்பிட்லன்னாங்க.